அன்பர்களே, எரேமியா 31:14 கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. நம்மை திருப்தியாக்க விரும்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, அவரை குறித்து இந்நாட்களில் தியானித்து வருகின்றோம். நம்மை திருப்தியாக்க விரும்புகின்ற கர்த்தர் இந்த பகல் வேளையிலே தேவ சாயலால் திருப்தி அடைதலை குறித்து உங்களுக்கு நான் வசனத்திலிருந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவ சாயலால் திருப்தி அடைதல். சங்கீதம் 17:15 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. தேவனுடைய சாயலால் திருப்தி ஆகின்ற ஒரு அழகான அனுபவத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். காலைதோறும் விழிக்கும் போது தேவ சாயலால் திருப்தியாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நாம் மரணத்திலிருந்து விழித்தெழும்புவோம், உயிர்த்தெழும்புவோம். அன்றைக்கு தேவ சாயலை பூரணமாய் பெற்றவர்களாய் தேவனோடு நிற்போம். அல்லேலூயா. சரி, இதை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான், அதை இழந்தான், பிற்பாடு அதை தேடினான். மனுஷன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தமது சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மிருகங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை சிருஷ்டித்த பொழுது அவைகளை தேவ சாயலில் சிருஷ்டிக்கவில்லை. மனுஷனை சிருஷ்டித்த பொழுது மாத்திரம் மனுஷனை தேவ சாயலில் சிருஷ்டித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், நித்திய நித்தம் தேவனோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், மனிதனை குறித்த ஒரு திட்டம் கர்த்தருக்கு இருந்த காரணத்தினால் கர்த்தர் மனுஷனை தேவ சாயலில் படைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த மனுஷன் என்ன ஆனான்? பாவம் செய்த பொழுது இந்த தேவ சாயலை அவன் இழந்து விட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஆதி ஏதேன் தோட்டத்திலேயே பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். இடம் கொடுத்த பொழுது அவன் தேவ சாயலை இழந்து ஒரு பாவ சாயலுக்குள், வெறும் மண்ணின் சாயலுக்குள் பட்டவனாக மாறி போனான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் அவன் இருந்த பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் தேவ மக்கள் தேவனை பார்க்க வேண்டும், தேவனுடைய சாயல் இன்னதென்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தேவன் யார், என்னோடு பேசுகிறார், அவர் எப்படி இருப்பார் என்று அவருடைய சாயலை காண, அவருடைய தோற்றத்தை காணவும் அவருடைய சாயலை காணவும் விரும்பினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொதுவாக சாயல் சாயல் என்று நம்ம சொல்லுவது ஒரு இமேஜ் அல்லது ஒரு ஃபார்ம் என்று சொல்லுவோம். இங்கே தேவ சாயல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய அந்த உள்ளான ஒரு சாயலை தான் முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய செயல்கள், அதுல அந்த சாயல் வெளிப்படும். உண்மையிலே தேவனுடைய தன்மைகள், சுபாவங்கள், அதுதான் தேவனுடைய சாயல். இது மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது.
மனுஷன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் மனுஷனை தேவ சாயலில் படைத்தார். அல்லேலூயா. சோ அந்த கண்ணோட்டத்தோடு நாம் தொடர்ந்து கவனிக்கணும். மோசே குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. வாசியுங்கள். எண்ணாகமம் 12:6 முதல் 8 வரைக்கும். எண்ணாகமம் அப்பொழுது அவர் 12:6 முதல் 8. என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த சாட்சி, அவன் ஒருவன் மட்டும் என் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. மற்றபடி அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ பார்க்கிறாங்க, சொப்பனங்கள்ல பார்க்கிறாங்க, சொப்பனங்கள்ல நான் அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறேன். ஆனால் என் தாசனாகிய மோசே நேரா என்னை பார்க்கிறான், என் சாயலை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேசினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா மோசே ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு கேட்டான், தேடினான். ஓ, மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயல், அதை காண முடியுமா, அதை கண்ணால பார்க்க முடியுமா என்று அவன் ஆசை கொண்டதனால அவனுடைய தாகத்தை ஆண்டவர் பார்த்து, அவன் உலகத்துல மனுஷன் யார் யாருக்கு முக தரிசனத்தையோ ஆசைப்படுறான். அரசியல்வாதிகள் பெரியவர்களுடைய முக தரிசனத்தை நாடி மணிக்கணக்கா போய் காத்திருந்து ஜீவனை கூட விட்டவர்களை பற்றி நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி மனுஷ முகங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேறு பல பல காரியங்களை பார்க்க ஆசையோடு காத்திருக்கிறார்கள். சினிமா பார்க்கிறதுக்கு திரையிலே அந்த படத்தை பார்க்கிறதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காவல் கிடக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவனுடைய நாட்டமும் தேட்டமும் பல்வேறு காரியங்களில் இருக்கும் போது மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அல்லேலூயா. தேவனும் உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஒழுங்கு செய்து என் பின்புறத்தை நீ பார் என்று சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அப்ப தேவன் மனித ஆசைகளை நிறைவேற்றுகிறவர். இதிலே பார்க்க போனால் இப்போ சங்கீதக்காரன் சொன்னதையும் நான் முதல்ல வாசித்தேன். அவரும் அதுதான், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் என்ன செய்வேன், திருப்தியாவேன் என்று அவரும் ஆசையோட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக தேவ பிள்ளைகள். யோபு சரீரத்துல ரொம்ப பாடுபட்டவர். அவருக்கு ஆண்டவர் தரிசனத்துல காட்டுறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இயேசு ஆகாயத்துல இனிதான் நிக்க போறார். அதை யோபுக்கே காண்பித்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தேவன் விரும்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவின் சமூகத்தில் சென்று தான் உயிர்த்தெழுந்ததை அங்கே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே 40 நாட்கள் சீஷர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பது அவருடைய திட்டம். அதுக்கிடையில மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேடுகிற உள்ளத்தை எப்பொழுதும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அப்ப மனிதன் அவனுடைய டிப்ரேவிட்டி என்ன, அவன் இழந்துட்டான். ஆனா உள்ளாக அவனுக்கு ஒரு தேட்டம் இருக்கிறது. நான் எதுக்காக படைக்கப்பட்டனோ அதை அடைந்து கொள்ளவில்லையே, அந்த நிறைவை நான் இழந்துட்டேனே, என்னன்னு தெரியாது. ஆனா எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. ஒருத்தன் வாழ்விலும் திருப்தி கிடையாது, திருப்தியற்ற மனுக்குலம். ஏன்னா அடிப்படை இங்க இருக்கு. நீ எதுக்காக படைக்கப்பட்டியோ அதை மிஸ் பண்ணிட்ட, அதை விட்டு டீவியேட் ஆகிவிட்டாய், திசை மாறி விட்டாய். அப்போ மனுஷனுக்குள்ள நேச்சுரலா ஒன்னு இருக்கு, ஒரு தேடுதல் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேடுதல். அதனால தானே தேவனை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. யார் தேவன்னு தெரியாது, எது தேவன்னு தெரியாது. ஆனா தேடுகிற தேட்டம் எல்லா மக்களுக்குள்ளயும் இருக்கு. கடவுள் இல்லை என்று பேசுகிற ஆள் கூட
அவசரத்தை கேட்டா அது கடவுளுக்கு தான் தெரியும்ப்பான்றுவார். அது நேச்சுரலா அவருக்குள்ள வந்துடும். ஏன்னா அது ஒரு உள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அன்பர்களே, நாம் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நான் சொல்ல வர்ற விஷயம், எல்லாரும் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடுவோமாக. ஆமென். அவரை பார்க்க விரும்புவோமாக. தரிசனங்களிலோ சொப்பனங்களிலோ இல்ல மோசைக்கு கொடுத்த பாக்கியத்தை நம்மில் சிலருக்கு தருவாரானா ரொம்ப பாக்கியமா இருக்கும். ஆசைப்படுவோம். எதுக்காக விரும்புகிறோமோ அதுதான் வாய்க்கும். இன்னைக்கு பல காரியத்துக்கு விரும்புறோம். விரும்ப வேண்டிய காரியங்கள் தெய்வீகமான விஷயங்கள். அதிலே மிக முக்கியமானது தேவனை பார்க்கணும், அவருடைய சாயலை பார்க்கணும், அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, அப்ப மனிதனை தேவன் தமது சாயலாக படைத்தார். அவன் பாவத்தினால் அதை இழந்தான். ஆனா மனிதனுக்குள்ள ஒரு தேடுகிற தன்மை இருக்கிறது. அப்ப இதை தேவன் என்ன செய்தார்னா, தேவகுமாரன் மனுஷ சாயலாக வந்து மறுபடியும் மனிதன் எளிதாக தேவ சாயலை அடையும்படிக்கு ஒரு வழியை திறந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனாலும் அடிக்கடி நினைப்பூட்டப்பட வேண்டிய, வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டிய மூல சத்தியங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் சில காலம் மனுஷ சாயலே வந்து மனுஷன் இழந்து போன தேவ சாயலை எளிதாக திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு சிலுவையின் மூலமாக ஒரு அழகான வழியை திறந்தார். அல்லேலூயா. 2 வசனங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:7 நம்ம பார்க்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். தேவகுமாரன் தேவ சாயலை உடையவர் என்ன சாயலாக மாறினார்? மனுஷ சாயலாக மாறினார். இன்னும் கூட ரோமர் நிருபத்தில் வாசிங்க 8:3. ரோமர் 8:3 வாசிங்க. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. வெறும் மாம்ச சாயலில் அனுப்பினது மட்டும் இல்ல, பாவ மாம்ச சாயலில் அனுப்பினார். அல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத, நம்ம வாயினால சொல்ல கஷ்டப்படுகின்ற ஒரு காரியம். தேவன் தேவகுமாரன் பாவமே ஒட்டாதவர், அப்பழுக்கற்றவர். அவர் வந்து நமக்காக நம்மை நேசித்து நாம இழந்த தேவசாயல நம்ம எளிதா திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு வழி செய்யும்படி அவர் என்ன பண்றாரு? மனுஷ சாயல் ஆகிறார். சரி, மனுஷ சாயல் தான் ஆனார்னா மனுஷன் செய்த பாவத்தெல்லாம் தன்மேல எடுத்து பாவ சாயலா என்ன செய்கிறார்? மாறுகிறார். அது சிலுவையில தொங்கும் பொழுது அவர் ஒரு பாவமும் செய்யாவிட்டாலும் முழு மனுஷர்களும் செய்த பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. பாவ சரீரம், பாவ மாம்சமாக அவர் மாறி நமக்கு அந்த மகிமையான தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழி திறந்தார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது மனுஷன் தேவ சாயலை மறுபடியும் அடைந்து கொள்வது எப்படி? அதை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். மனுஷன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டான். அதை அவன் பாவத்தினால இழந்து விட்டான். அவன் இழந்து போனதை அவன் அறியாமலே அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனா கண்டடையவில்லை. அவனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தினாலேயும் அவன் அதை அடைய முடியல. அது செய்ய முடியாததை செய்யும்படிதான் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரனை உலகத்திலே இறங்கி வந்தார். மனுஷ சாயலிலே பாவ மாம்ச சாயலை தரித்து கொண்டவராய் இறங்கி வந்து நம்ம எல்லாருக்காக பயங்கரமான ஒரு துர்மரணத்தை சிலுவையில் தழுவி அதன் மூலமாக இந்த மகிமையுள்ள தேவனுடைய சாயலை நாம் ஒவ்வொருவரும்
திரும்பவும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வழி திறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, முதலாவது இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இப்ப எல்லா மனிதர்களும் ஒரு விதத்துல தேவனுடைய ரூபத்தின்படி இருந்தாலும், அந்த அமைப்புல இருந்தாலும், உள்ளான நிலையில தேவ சாயல்ல இல்ல. சரிதானே நான் சொல்றது? உள்ளான நிலையில தேவ சாயலை இழந்து கிடக்கிறோம். ஆனா இதுல எல்லாரும் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. அதுல நாமும் இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. இன்று என்னை கேட்கிற சகோதர சகோதரி, உன்னையும் தேவன் இதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தேவ சாயலை நீ மறுபடி பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் தேவன் இந்த வார்த்தையை உன் காதுல விழ வைக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:29 வாசிப்போம். 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு சிலரை முன் அறிந்தார், அவர்களை முன் குறித்தார், அவர்களை அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்போ இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தேவகுமாரனுடைய சாயல். அதை நாம் அடைவதற்கு இந்த மனுக்குலத்தில் ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் நாம. இது எத்தனை சந்தோஷத்துக்குரிய காரியம். ஆமென். உலகத்துல எது கிடைச்சதோ கிடைக்கலையோ, ஐயா பணம் கிடைச்சதோ பணம் கிடைக்கலையோ, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா தேவ சாயல நான் தரித்து கொண்டு நித்தியத்துல தேவனோடு போய் வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பை எனக்கு, இந்த அர்ப்பணம் தூசியமாகிய எனக்கு கர்த்தர் வைத்தார். அதுக்காக என்னை முன்னறிஞ்சாராம். நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன்னறிந்தவர், முன் குறித்து வைத்தவர், முன்னறிந்தார், முன்குறித்தார், ஏற்ற காலத்தில் அழைத்தார். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியம். இதுல நமக்கு என்ன தகுதியை நம்ம சொல்ல முடியும்? எனக்கு இந்த தகுதி இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார் சொல்லுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பேதைகள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், பாவிகள், துரோகிகள், அப்படி இருந்த நம்மை தான் தேவன் இந்த பெரிய பாக்கியத்துக்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சரி, தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் அடுத்தது என்ன செய்தார்? 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இங்கே தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை கேட்கிற உள்ளத்துல பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒளியை நமக்குள் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால் இந்த சுவிசேஷம் பலருக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு அந்த இயேசுவை நான் அடையணும். இயேசுதான் அதுக்கான வழி எனக்கு திறந்திருக்கிறார். அவரே வழி. அதை அடைகிறதுக்கு அவரை பற்றின நற்செய்தி எங்கள் உலகத்துல எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனா எல்லாருக்கும் உள்ளே அது போக மாட்டேங்குது, எல்லாருக்கும் உள்ளே அது இறங்க மாட்டேங்குது. ஆனா பேதைகளாகிய நமக்குள்ளே அது இறங்கும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கானா? குருடாக்கி வச்சிருக்க. மனக்கண் குருடா இருக்கிறது. ஆனால் கிருபையாய் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், அப்படி 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 ஒரு சாதாரணமா நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில ஒரு 10,000 ரூபாய்க்காய் காத்திருந்து அது கிடைச்சிட்டுன்னா அழுகையோடும் கண்ணீரோடும் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும். அப்படித்தானா? அப்ப நம்ம பலரும்
இந்த உலகத்தில் உள்ள பொருளை தான் ரொம்ப மேலா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் தப்பு. ஐயா, அது கிடைச்சாலும் வாழலாம், கிடைக்காட்டாலும் வாழலாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? ஆமா. பணம் இல்லாட்ட செத்துருவோமா? இல்ல வேற ஒண்ணு கிடைக்காட்டா இருந்தாலும் முடிஞ்சிருமா? வேலை வாய்ப்பே கிடைக்கல, வாழ்க்கையே முடிஞ்சிருமா? இல்ல. படிப்புல ஃபெயில் ஆயிட்டு முடிஞ்சு போச்சா? இல்ல. உலகத்தில் உள்ள காரியத்தை பற்றி கவலைப்படாத. ஒழுங்கா நம்ம முயற்சி பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எது வாய்க்கலையோ அதை விட்டு, அதை பற்றி கவலைப்படாத. ஆனா நீ அழிந்து போகாத இந்த அழியாத பொக்கிஷங்களுக்காக அதிக சந்தோஷப்படு, அதிகம் ஆசைப்படு, தாகமாயிரு. அல்லேலூயா. இது என்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள சரியா வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. அது வரைக்கும் கிறிஸ்துவின் பேரை வச்சு வாழலாம், கிறிஸ்துவின் உடையவர்களா வாழ முடியாது. என்னைக்கு இது நமக்குள்ள வெளிச்சமாகி இந்த வெளிச்சம் நம்ம வாழ்விலே வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ அன்னைக்குதான் மகிமையான சாட்சியாயிருப்போம். அல்லேலூயா. சரி, அப்ப அந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் காதுலயும் தான் துணிக்குது. இப்பமும் இந்த எத்தனை பேர் காதுல துணிக்குது? நம்ம ஹோலி லேண்ட் டிவி தானே, இது மூலம் எத்தனை பேருக்கு கண்ணுக்கும் காதுக்கும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் நிறைய பேருக்கு என்ன திறக்காதான்? மனக்கண் திறக்காதான். அந்த நிலைமையில இதை பாக்குறவங்க கேட்கிறவங்க யாரும் இருந்துராதீங்க. அல்லேலூயா. அதுக்குதான் பவுல் எபேசியர்ல சொன்னாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி நான் என்ன பண்றேன்? ஜோம் பண்றேன், வேண்டிக் கொள்றேன். பவுல் என் விசுவாசிகளை எல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும், அப்போ 4 கூட சர்ச்சு கட்டிடலாம் அப்படி சொல்லலையா? என்ன சொன்னாரா? என் விசுவாசிகளுக்கெல்லாம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. ஏன்னா அதுதானே முக்கியம். இந்த சுவிசேஷம் எல்லாம் சண்டே தோறும், பைபிள் ஸ்டடி தோறும், அதுக்கு மேலையும் கேட்டு கேட்டும் கண்ணு திறக்காம இருந்தா என்ன சங்கடம்? பிரகாசம் உள்ள கண்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். ஆமா, இந்த வார்த்தையை கேட்கும் போதே உள்ளுக்கு ஒரு சேஞ்ச் வரட்டு. எது மேல ஆசை? இந்த இதயத்தின் விருப்பம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? வாய்க்கால் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? உலகத்துக்கு நேரா. அதிகமா பார்த்தா உலகத்துக்கு நேரா. அது திரும்பி உன்னதத்துக்கு நேரா ஓடணும். அல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள். ஆமென். ஓகே. அப்போ தேவகுமாரனை அடைந்தா தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும், தேவ சாயல. ஏன்னா அவர் தான் இதை நமக்கு வழி திறந்து கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, அவர் அதை பற்றி அறிவிச்சுட்டே இருக்கார். அந்த வசனம், சுவிசேஷம் நம்ம உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் ஆகணும். அந்த பாக்கியத்தையும் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அப்படியே ஆகட்டும். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ம் 5ம். ரோமர் 6, 4ம் 5ம் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸ்தோத்திரம். இப்போ நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். அதனால நம்ம கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது நடக்கணும். நல்லா ஃபாலோ பண்ணி வாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். இந்த தேவ சாயலை நம்ம அடைந்து கொள்ளணும். கண்டிப்பா ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதை அடையணும்னா அதை கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து தந்திருக்கிறார். வேற எங்க போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்தது, அதை பற்றின சுவிசேஷத்தை நமக்கு தாராளமா பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார். நம்ம காதுகள் கேட்கும்படி செய்கிறார்.
அது கேட்கும் போதெல்லாம் உள்ளம் பிரகாசமா இருக்கணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்த நடைமுறைப்படுத்த முயற்சிக்கணும். அடுத்தது அதுலதான் அந்த ரட்சிப்பு கிடைக்குது நமக்கு இல்லையா? மனம் திரும்புதல், நம்ம மனக்கண் திறக்கிறது, உடனே நம்ம பாவி என்று புரிந்து கொள்ளுகிறோம், பாவம் என்னை விட்டு போகணும்னு நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தரிடத்திலே இயேசுவே என் பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா, எனக்கும் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை தாங்கன்னு கெஞ்சுகிறோம். அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமது ஆத்துமாவுக்கு இயேசு தருகிறார். அல்லேலூயா. அதை பெற்றவர்கள் அடுத்தது ஞான ஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும். இது நடக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யாம நானும் எனக்கும் இயேசு உண்டு இயேசு உண்டுன்னா அது சில தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தான் இயேசு உங்களுக்கு உதவியா இருக்க முடியுமே தவிர நித்தியத்துக்கு அடுத்த எந்த விஷயத்திலையும் ஒன்றும் கிடைக்காது. இது நான் சாபமாகவோ கோபமாகவோ சொல்லல, வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆமென். அதனால இயேசு இயேசுன்னு சொல்றது நல்லது, இயேசுவிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனா அவருடைய சாயலை தரிக்காதவன் அவரிடத்தில் போக முடியாது. ஆமென். அதுக்கு இந்த சுவிசேஷம் வெளிச்சமாகணும், உள்ளம் திறக்கணும், பாவி என்று ஒத்துக்கொள்ளணும், பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியக்காரர்கள் தர முடியாது, இயேசுடைய யாரும் தர முடியாது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை யார் மட்டும் தர முடியும் சொல்லுங்க? வேற யாரும் தர முடியாது. நான் தர முடியுமா? பிரீஸ்டுகள் தர முடியுமா? ஃபாதர்ஸ் தர முடியுமா? ஒருத்தர் தர முடியாது. தூதர்கள் தர முடியுமா? புனிதர்கள் தர முடியுமா? முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த யோகியும் எந்த தியாகியும் தர முடியாது, இயேசு மட்டுமே தர முடியும். ஏன்னா அவர் ஒருவரு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா. சரி, ஞான ஸ்நானத்திலே இணைக்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே இணைக்கப்பட்டுறோமா, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டுறோமா? முழுக்க முழுக்க கிறிஸ்து மீட்புக்காக செய்தது. அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இந்த ஃபுல் ப்ராசஸ்ல நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆத்மா இணைக்கப்படுகிறது ஞான ஸ்நானத்திலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். இது மட்டுமல்ல, பைபிள்ல அதை பற்றி நிறைய உபதேசம் சொல்லி இருக்கு. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அன்பு சகோதரா சகோதரி, நீ ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டாயா? ஆமா, சின்ன பிள்ளையில பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்களா? அப்படி பைபிள்ல இல்லையே. நீ வசனத்தை வாசித்து பார், புரிந்து கொள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16:16 சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் உள்ளவன் ஆன பிறகுதான் ஞான ஸ்நானம் பெறணும். சின்ன பிள்ளைக்கு விசுவாசம் வராது. ஏன் அப்படி சொல்றேன்? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். வசனத்தை அறிந்து கேள்விப்பட்டு அதை புரிந்து அதுக்கு பிறகுதான் விசுவாசம் வரும். சின்ன பிள்ளைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கறது புரிந்து கொள்ளவே தெரியாது. பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. இயேசு சிலுவையில் எனக்காக என்ன பண்ணான்னு சொன்னா கதை சொல்ல தெரியுமே தவிர அனுபவம் வராது. அப்போ அந்த குழந்தையில எடுக்கிறது ஞான ஸ்நானம் அல்ல. சரியா? பைபிள் படி எடுக்கணும். பைபிள் அழகா சொல்லுது, இயேசு தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றா. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் அப்படிதான், பைபிள்ல இருக்கிறதெல்லாம் அப்படிதான். அப்போ பைபிள் முழுக்கு அப்படி சொல்லும் போது நாம தெளிச்சுக்கிட்டு இருந்தா பரலோகம் அதை ஒத்துக்கொள்ளும் நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளாது. ஸ்தோத்திரம். இப்ப தெளிப்பு மாறி அரகுற முழுக்கெல்லாம் வந்திருக்கு. ஒழுங்கா முழுக்குங்க. ஒரே தடவை ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். தலை முதல் பாதம் வரைக்கும் தண்ணீர்ல என்ன செய்யட்டும்? மூழ்கி எழும்பட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் நகம் நனையாமல் நத்தை எடுக்க பார்க்கிறார்கள். தாங்கள் வெளியே நின்னுகிடுவாங்க,
எடுக்கிறவர் மட்டும் ஒரு சின்ன டப்புக்குள்ள இறங்குவார், இவர் வெளியே நின்று என்ன பண்ணிடுவார். இதெல்லாம் உங்களுக்கே நல்லதா படுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதிய புதிய நூதன முறைகள் பலதும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதுவும் இந்த சோசியல் மீடியாஸ் நல்லா இருக்கனால உங்களுக்கு எல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டும் இருக்கும். அதை பின்பற்றி போகாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேத வசனத்தை மட்டும் பின்பற்றுங்கள். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிக்கும்படி வாசல் அங்கே திறக்கப்படும். அல்லேலூயா. சும்மா யாரோ சொன்னதையும் யாரோ செய்கிற முறைமைகளையும் ஃபாலோ பண்ணி நீங்க வந்தீங்க. நீங்க ஞான ஸ்நானத்தை முறைப்படி பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுவதும் முழுகி எடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால ஒரு ஞான ஸ்நானத்துக்கு எத்தனை பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருப்பீங்க பிரதர் சிஸ்டர்? எத்தனை பேருக்கு கடிதம் எழுதியிருப்பியா, அது சரியா இது சரியான்னு? எத்தனை வாக்குவாதம் பண்ணியிருப்பிய? உனக்கு ஜீவன் வேண்டுமா, நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்படும். அல்லேலூயா. நீ தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீ கிறிஸ்துவோடு என்ன பண்ணு, இணைக்கப்படும். நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும்னா பைபிள் சொல்லுது, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே தான் அவரோடு இணைக்கப்பட முடியும். அல்லேலூயா. அது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். 1 பேதுரு 3:21. அப்போ இந்த ஞான ஸ்நானம் மிக மிக முக்கியம். ஞான ஸ்நானத்துல தான் இந்த தேவ சாயலை பெறுகிற ஒரு பெரும் தகுதி நமக்கு உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கீங்க? கை வைத்து பலமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த பெரும் சத்தத்துல பெரும் கை உயர்த்தல கூடால இருக்கக்கூடிய கை உயர்த்தாது நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கே தீர்மானம் எடுங்க. இந்த கூட்டம் முடிச்ச உடனே உங்க ஊழியக்காரரிடத்திலே பேசி அதற்கு ஆயத்தம் ஆவீர்களாக. அல்லேலூயா. தேவ சாயலை இழந்தால் மகிமை கிடையாது, நித்திய பரலோகத்தினுடைய நித்தியம் கிடையாது. இயேசு கிடைக்க மாட்டார் நமக்கு. அதனால அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரி, அடுத்ததாக பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி இருக்கிறது. எபேசியர் 4:23-24 வாசிக்கலாம். எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை உள்ளத்திலே என்ன செய்து கொள்ளணும்? இப்ப தரித்து கொள்ளணும். அதுக்கு முதலாவது நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னையா இது புதிதான ஆவி? இந்த புதிதான ஆவியை நமக்கு தருகிறவர் யார்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நமக்குள்ளெல்லாம் இருக்கிறது உலகத்தின் ஆவி, உலகத்தின் தன்மை, மண்ணின் சுபாவம், மண்ணின் சாயல். இதுதான் சாதாரணமா மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, இந்த உள்ளான அந்த தன்மையே முற்றிலும் மாறணும். அந்த ஆவியே மாறணும். அது மாறணும்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை எந்த மனித ஆவி பெற்றுக்கொள்ளுகிறதோ அந்த மனித ஆவிதான் இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த புதிய மனுஷன் தான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அல்லேலூயா. பழைய மனுஷன் ஆதாம் சாயல், மண்ணின் சாயல், பாவ சாயல். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு அல்லது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மிக முக்கியமான விஷயம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாதான்
நமக்கு அந்த புதிய மனுஷன் நமக்குள் உருவாக முடியும். அல்லேலூயா. அது இல்லாம நடக்க முடியாது. அதுல நோ சான்ஸ் அட் ஆல், நோ சான்ஸ் அட் ஆல். அதனால நீங்க ஆண்டவர் உங்களுக்கு இதை தெளிவாக விளக்கி உறுதிப்படுத்தி தருவாராக. கொலோசியர் 3:10 அதே வார்த்தை சொல்லி இருக்கிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய், வாசிங்க, பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புதிய மனுஷன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெறும் பொழுது நமக்குள்ளே அந்த தேவ சாயல் உருவாக்கப்பட ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த நியூ மேன் வில் பி இன்ஸ்டால் இன்சைட் அஸ். அல்லேலூயா. அந்த புதிய மனுஷன் உள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறான், உருவாக்கி வளர்த்தப்படுகிறான். பரிசுத்த ஆவியானுடைய வேலையே தான் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் மாற்றுவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய முழு முதல் வேலை. நம்ம நினைப்போம் அந்நிய பாஷை பேச வைக்கிறார், அதெல்லாம் செய்வார். எதுக்காக ஐயா? நோக்கம் என்ன? இயேசு வரும்பொழுது ஒன்னு அங்க கொண்டு நிறுத்தணும். அல்லேலூயா. என்ன அங்க கொண்டு நிறுத்தணும்? அதுக்குத்தான். அங்க நிக்கணும்னா நீ தேவ சாயல் அடையாம அங்க போய் நிக்க முடியாது, முடியவே முடியாது. ஆனபடினால இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். இந்த புதிய மனுஷன் உள்ள இருந்து இன்னும் காலமெல்லாம் உருவாயிட்டே இருக்கணும். எப்படி உருவாகணும்? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சின்னு சொல்லி இருக்கு. இயேசு சொன்னார், உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராகணும். இதெல்லாம் நம்ம வாயில சொல்லதுக்கு முடியாத பெரிய வார்த்தைகளாக்கும். அப்பா பிதா எப்படி இருக்காரோ அத மாதிரி நானும் மாறணும் அந்த சுபாவத்துல. அப்படி சொன்னா எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நம்ம சுபாவம் எப்படி இருக்கு? சும்மா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் ஆத்திரம், அவசரம், கோபம், வைராக்கியம், பகை, சண்டை. ஐயே, இந்த சுபாவத்தை வச்சுக்கிட்டு இயேசு வல்லமை இறங்குது, பவர் வருது. எந்த பவர் வருது? கொஞ்சம் சிந்திக்கணும், ஆழமா திருந்தணும். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களை, இதுதான் அடிப்படை. இதை விட்டுட்டு வெளியே உள்ள வேஷமெல்லாம் காட்டி கடைசியில் ஒரு பிரயோஜனம் இருக்காது, பெரிய ஏமாற்றமாகிவிடும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ரொம்ப எளிதுதான். அதுல லூக்கா 11:13 தானே, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வசனத்தை. அதிக நிச்சயம் அல்லவான்னா கட்டாயம் தருவாரப்பா, அப்படிதான் சொல்ற. நீ கேளு, அப்பா பிதாவை பார்த்து கேளு, உங்க ஆவி எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க, நிச்சயமா தருவாருங்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலங்களில் ஆறுகளை பாய பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப அந்த தாகம் மட்டும்தான் அதுக்கு எதிர்பார்க்கிறார். தாகமுள்ள தண்ணி குடிப்பான். அது மாதிரி ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவி தாகத்தோடு கேட்டா கட்டாயம் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகளை பெற்றுக்கொண்டீர்களா? வாலிபர்களை பெற்றுக்கொண்டீர்களா? பெரியவர்களை பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா? ஆண்களை பெற்றுக்கொண்டீர்களா? பல சபைகளில் போனா பரிசுத்தாவி யாருக்கு தான்? பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு அது வேண்டாம். உங்க தேட்டமே வேறையா இருக்கே. எல்லாரையும் சொல்லல, சிலர் சரியில்லை. நீங்க கண்டிப்பா பரிசுத்த ஆவியை முதல்ல கேட்கணும். பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள், மார்த்தாண்டம் பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் சில விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கிற ஆலோசனை நான் கேட்டிருக்கேன். யார் பரிசுத்த ஆவி பெறலையோ அவங்களுக்கு சொல்லுவாரு, நீ எந்த ஜெபம் பண்ணாலும் முதல்ல பரிசுத்த ஆவி தாரும் ஜெபம் பண்ணு.
அடுத்தது மற்ற பிரேயர் எல்லாம் பண்ணு. அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் இதுல தேவை. இதை அடிக்கடி உங்க ஜெபத்துல நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தாகம் பெருகும், கர்த்தர் உடனே தருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த விஷயம். எந்த ஜெபத்திலையும் ஃபர்ஸ்ட் எதை கேளுங்க? பரிசுத்த ஆவியை கேளுங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க தெய்வீக காரியங்களை முதல்ல கேளுங்க. கொஞ்ச நேரம் தெய்வீக காரியங்களை கேட்டுட்டு புறவு பூமிக்குரிய காரியங்களை கேளுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும். அதை போட்டு முதல்ல கொண்டு வைக்காதீங்க. முதல்ல நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள், பரலோகத்துக்கு அடுத்த விஷயங்கள். இப்படி பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாம் உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு பேர் என்னது? பேர் கிறிஸ்தவர்கள். நீங்க பேர் கிறிஸ்தவர்கள் வேற யாருக்கும் சொல்லுவீங்க. ஆனா நம்மளும் இப்படி இருந்தா எல்லாருக்கும் பேர் என்னதுதான்? பேர் கிறிஸ்தவர்கள். அப்படி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, நாம் கண்டிப்பாக தேவ மக்களே, இந்த ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் என்பது அடிப்படை. அதை தொடர்ந்தும் சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள்ளே வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறது இதுதான். அல்லேலூயா. இந்த மூணையும் நீங்க செய்யாம விட்டுட்டு அதுக்கு மிஞ்சினதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவியை பெறுங்க. இப்ப கூட உங்களுக்கு தாகம் வந்துச்சுன்னா நான் செய்தியை முடிக்கிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஐயா. அல்லேலூயா. கொர்நேலி வீட்டுல கொடுத்தாரா இல்லையா? பேதுரு பிரசங்கத்துக்கெல்லாம் அவர் காத்துக்கிட்டு இருக்கல. அவர் பாட்டுக்கு இறங்கி என்ன பண்ணிட்டாரு? நிரப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர்கள் எந்த பட்டணத்துல போனாலும் என்ன கேட்பாங்க? ஞானஸ்நானம் பற்றியா, அபிஷேகம் பற்றியா? கேட்டிருக்காங்களா இல்லையா? உங்க கையில இருக்கிற பைபிள்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம், அது கேட்கணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் எடுத்தியா? என்ன ஞானஸ்நானம் எடுத்தா? பவுல் கேட்கிறார். என்ன ஞானஸ்நானம் எடுத்தாப்பா? பரிசுத்தாவி பெறலைங்கிறியே, பரிசுத்தாவி என்கிற பேரையே கேட்கல, அது மாதிரி திருன்னு முழிக்கிறியே, அப்ப என்ன ஞானஸ்நானம் எடுத்த? அப்படி கேட்கிறார். அப்போ அதுல கருத்தா இருந்தாங்க. நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக இந்த அனுபவத்திற்குள் வந்த பிறகு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த தேவ சாயலை நாம் அடைவது ஒரு இமைப்பொழுதுல மேஜிக் மாதிரி நடக்காதான். அது மகிமை மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தானே மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. படுகிறோம், பட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள நடக்குது. அப்ப இது ஒரு ப்ராசஸ். நம்ம ரட்சிக்கப்படுவது ஒரு நிமிஷத்தில் நடந்துரும். ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு சம்பவத்தில் நடந்துரும். பரிசுத்தாவினால நிரப்பப்படுவதும் ஒரு நேரத்தில் ஆண்டவர் நிரப்பிடுவார். ஒருக்கா நிரப்புனா பிறகு போக மாட்டார், இங்கதான் இருப்பார். ஆனா அடுத்தது நடக்கிற அந்த தேவ சாயலை அடைவதற்கு நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த சாயல் என்பது தப்புன்னு அப்படி ரெடிமேடா கொண்டு ஸ்தாபிக்கிறது கிடையாதான். உள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சொல்லுங்க. உருவாக்குவாராம். உள்ள என்ன பண்ணுவார்? டெய்லி உருவாக்கிட்டே இருக்கிறார். டெய்லி உருவாக்கிட்டு, ஆவியானுடைய வேலையே தான். அந்த ஆவியான கர்த்தராலே, அவருக்கு தான் அந்த ஃபுல் வேலை. இயேசு சிலுவையில் செய்ய வேண்டியது செய்து முடிச்சார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் வலது பார்শ্বத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வேலையை செய்யறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள வந்துட்டாருனாலே வேலையை தொடங்கிடுவார். அல்லேலூயா. அப்புறம் சாகும் வர செய்வார். நாம சாகும் வர அவர் செய்து கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருப்பார். மரணத்துல வெளிப்படுத்தல் 12:14 13:14 இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள்,
அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆம் என்று திருவுளம் பற்றார். மனுஷனுடைய மரணத்திலையும் அவருக்கு ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா. மனுஷனுடைய மரணத்துல அவனை இங்க இருந்து அதை முடிச்சு அவனை அடுத்த இதுக்கு அனுப்புற வேலை அவர் வேலை. அப்ப அங்க ஒரு ஆம்னு சொல்றார், ஒரு சீல் வைக்கிறார், ஒரு கையெழுத்து போடுறார், போட்டு தான் ரெக்கார்டு முடிச்சு தான் இங்க இருந்து பரதீசுக்கு அனுப்புறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ரொம்ப எல்லாம் கிளியரா செய்யறார். ஆவியானுடைய வேலை நமக்குள்ள வந்துட்டாருன்னா இனி நம்முடைய மரணம் மட்டும் அல்லது இயேசுவின் வருகை மட்டும் அவர் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, உருவாக்கி கொண்டே. இந்த வார்த்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. உருவாக்கி கொண்டே இருப்பார். சொல்லுங்க. உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கிறார். புரியுதா? எல்லா கதையும் கேட்டு என்னமோ நினைச்சிட்டு போயிடக்கூடாது. எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. உருவாக்கி கொண்டு இருக்கிறார். டெய்லி 24 மணி நேரம் வேலை செய்யறார். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரத்துல பல சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் நீங்க ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நினைவா இருப்பீங்க. நம்ம எல்லாரும் மனுஷர்கள் அப்படிதான். ஆனா கர்த்தரோ ஆவியானவரோ அந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல உருவாக்க அவர் பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். எவனோ ஒருத்தன் ஏதோ பேசுவான் பாருங்க, உங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவான். அவன் நிந்திப்பான், அவன் ஆண்டவரை நிந்திப்பான், நம்மளை நிந்திப்பான், எல்லாம் பண்ணுவான். நம்ம உடனே என்னமோ அப்படி இருப்போம். ஆனா கர்த்தர் ஆவியானவர் அந்த சமயத்திலும் இவனுக்குள் இந்த சமயத்துல ஒரு தேவ சாயல் வெளிப்படுமா, அதை உருவாக்கலாமா? இதேதான். பணம் நிறைய கையில வரும்போதும் அவர் கவனம் இதுல என் பிள்ளை கரெக்டா நிக்கணும், தடுமாறாம நிக்கணும், கிறிஸ்துவின் சாயல்ல நிக்கணும். அல்லேலூயா. பட்டினியா கிடக்கும் போது, தரித்திரம் அடைந்திருக்கும் போதும் அவர் கவனம் செலுத்துவது எங்க? இவன் கிறிஸ்துவின் சாயல்ல நிக்கணும், இவ கிறிஸ்துவின் சாயல்ல நிக்கணும். இத கொஞ்சம் அடிக்கடி சிந்திக்க ஆரம்பிச்சாலே நமக்குள் ஆவியானவர் நல்ல கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் வேலையில் அவர் குறைவு வைக்கவே மாட்டார். எப்பவும் இங்க வேலை செஞ்சுதான் இருப்பார். ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வேலை நடக்க முடியும். இதுதான் நம்ம சைடு. நம்ம சைடுல ஒண்ணுமே கண்டுகிட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சா, வீட்டுக்கு போயாச்சா, உலகம் 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 உலகம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சா, சர்ச்சு. அடுத்து ஃபுல்லா உலகம். இப்படி வாழ்ந்தா ஆவியானவர் ஒன்னும் செஞ்சுக்கிட முடியாது. நம்ம சைடுல அந்த விட்டு கொடுத்தல், ஒத்துழைத்தல், அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் இருக்கணும். அது இருக்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே தேவ சாயலில் நம்மை உருவாக்குகிறது என்பது உள்ளான ஒரு மறுரூபம் நடந்துகிட்டே இருக்கு. லைஃப் லாங் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் இப்ப நான் கையை வைத்தோன்னு சொல்லல, நீங்க மனசார நினைச்சு பாருங்க, உண்மையில எனக்குள்ள அப்படி ஒரு காரியம் நடக்குது. அப்படி எத்தனை பேருக்கு ஒரு தைரியம் இருக்கு? ஆமா, ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்யறார். நான் இந்த 2025 தொடங்கின சமயத்துல இருந்ததை பார்க்கிலும் இப்ப என்னுடைய சுபாவங்கள்ல சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வந்திருக்கு. சுபாவம் மட்டும் இல்ல, மாரல் ஆட்டிடியூட்ஸ், ஒழுக்க சீலங்கள் இருக்கிறது இல்லையா? இதுல எல்லாம் கர்த்தர் சிறந்தவர். அல்லேலூயா. கேரக்டர், மாரல், இது மாரல் சைடு, நாலெட்ஜ், அறிவு சைடு, எல்லாத்திலையும் சேர்த்து தான் வளர்ச்சி. அதான் தேவ சாயல். வெறும் சுபாவம் மட்டும் இல்ல, தேவனை அறிகிற அறிவு, நித்தியத்தை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, அதுலயும் வளர்த்திட்டே வருவார். அதுவும் இதுல ஒரு பாகமாக்கும். தேவ சாயல் அடைவதில் அறிவு. இதுல கூட ஒரு வசனத்துல இப்ப பார்த்தோம்ல, பூரண அறிவுடையவர்களாய் ஆகும்படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அந்த கொலோசையர்ல அப்படி எழுதியிருக்கு. அப்ப இந்த பூரண அறிவு என்பது ஒரு பக்கம், சுபாவம் அல்லது தன்மை, கேரக்டர் அது ஒரு பக்கம்.
அப்புறம் எல்லா விதத்திலும் ஒரு தேவனுடைய அந்த நீதி, அந்த நல்லொழுக்கம், அந்த வழியில போறது. இப்படி இதெல்லாம் சேர்ந்த ஒண்ணுதான் தேவனுடைய சாயல். அந்த சாயலை நமக்குள்ள பூரணமா உருவாக்குனா தான் நம்மளை நம்பி புதிய எருசலேம் மோட்சப்பட்டினத்துக்குள்ள அனுமதிக்க முடியும். அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியும், அங்க பாவமே இல்லாத இடம், அங்க போய் கெட்ட சுபாவம் உள்ள ஒருத்தனை உள்ள விட்டா அவன் மொத்த பட்டணத்தை என்ன பண்ணிடுவான்? கெடுத்து போடுவான். லூசிபரம் மிஞ்சினவனா தான் இருப்பான், விடவே மாட்டார். அது நடக்கவே நடக்காது. அதனால நம்ம பிரயாசப்பட வேண்டியதெல்லாம் எப்படியாவது பரிசுத்த அடையணும். நம்ம எந்த பாஷையில சொன்னா தேவசாயலை தரித்து கொள்ளணும், தேவசாயலை தரித்து கொள்ளணும், பூர்ணமா தரித்து கொள்ளணும் என்கிற விருப்பம் எப்பொழுதும் நமக்குள் வருவதாக. அப்ப ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 மறுரூபம் உண்டு. இது உள்ளான மனிதனுக்கு டெய்லி நடக்கக்கூடிய மறுரூபம். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு புதிதாக்கப்படுதல் சொல்லி இருக்கு. நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்படணும்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் உள்ளான ஆத்மீக விஷயம். அப்புறம் உயிர்த்தெழும்போது கிடைக்கக்கூடிய சரீர மறுரூபம், அது வேற. அது சரீர மறுரூபம், அது கடைசியில பார்ப்போம். இப்போ நம்முடைய உள்ளான மறுரூபம் டெய்லி நடக்க வேண்டும். இதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறது, வசனம் வாசிக்கிறது, இதுக்கு தான் ஜெபம் பண்றது, இதுக்கு தான் தேவனை பாடுகிறது, ஆராதிக்கிறது, இதுக்கு தான் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வது, நல்ல சுபாவங்களை குடும்பத்திலும் வெளியிலும் வெளிப்படுத்துவது, எல்லாமே எதுக்காக? இந்த உள்ளான மறுரூபம். அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டன. எதுல எல்லாம் வளர்ந்திருக்கிறேன், எதுல எல்லாம் முன்னேறி இருக்கிறேன்? அதை யோசிக்கணும். நம்முடைய சுபாவத்திலே, அறிவிலே, நம்முடைய நல்லொழுக்கத்திலே எல்லாவற்றிலும் முன்னேறி இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். கொஞ்சம் நடைமுறையா இதை கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். இப்ப இதுல சொல்லி இருந்து திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு. மோசே பார்த்த மாதிரி நம்ம நேரடியா என்ன செய்யல, பார்க்கல. அவரும் முழுமையுமா பார்க்கல. அப்போ ஒரு கண்ணாடியில ஒரு முக சாயலை பார்க்கிறோம், போட்டோ காப்பியில ஒன்ன பார்க்கிறோம். போட்டோல அவர் செத்து போனார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவரை இப்ப பார்க்கணும்னா எதுல பார்க்கணும்? ஒரு போட்டோல தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி நேரடி பார்க்காட்டாலும் ஒரு ஏது இருக்கிறது. இதே மாதிரி கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த தமது பரிசுத்த ஆவியை ஒரு கண்ணாடி போல நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கண்ணாடியில் பார்க்கிறது போல அவருடைய இமேஜ நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இதுல எல்லாம் அனுப்பலாம், பிடிஎஃப் இமேஜ் அனுப்பு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சரி, உங்களுக்கு புரியும். அப்ப இந்த இமேஜ போல காட்டுறார். ஆவியானவரோடு நாம் பழக பழக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவரோடு எப்பொழுதும் பேசலாம். அவர் நம்மோடு பேசுவதற்கு செவி கொடுக்கலாம். வசனம் வாசிக்கும் போது பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார், சும்மா போய் வந்துட்டு இருக்கும் பொழுது எப்ப வேணா பேசுவார். அப்ப ஆவியானவரோடு பழக பழக தேவனுடைய சாயலை நாம் இன்னும் அறிய முடியும், தேவனை காண முடியும், அந்த சாயலை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்னன்னா ஆவியானவர் என்ற கண்ணாடி. இரண்டாவது ஒரு வழி என்னன்னா வசனம் என்ற கண்ணாடி. வசனத்தையும் கண்ணாடின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். ஒருவன் திருவசனத்தை கேட்டோம், அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை கண்டோம். அப்போ எந்த வசனம்? யாக்கோபு 1:23. ஓகே, பாருங்க. இந்த வசனத்தையும் கண்ணாடின்னு சொல்லி, வசனம் ஒரு கண்ணாடி. அதுவும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆவியானவர் எப்படி கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி வசனமும் கர்த்தரை நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது,
வெளிப்படுத்திட்டே இருக்கு. வசனம் வாசிக்க வாசிக்க தேவனை இன்னும் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அறிந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நீதி அல்லது ஒழுக்க சீலங்கள் என்ன, அவருடைய அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் அறிகிறோம். வசனம் இன்னொன்னு, வசனம் நம்மையும் காட்டி தருகிறது. இந்த மிரர் மாதிரி, நிலை கண்ணாடி மாதிரி வசனம் நம்ம வசனத்தை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எதுல குறைவு இருக்கு, தேவ சாயல் எப்படிப்பட்டது, என் சாயல் எப்படி இருக்கிறது, ரெண்டையும் காட்டும். அப்ப என் சாயலில் உள்ள குறையை நான் கண்டு அதுல திருந்துவதற்கு ஆவியானுடைய உதவியை நான் நாடணும். இப்படி ஒரு வேலை செய்துட்டு இருந்தோம்னா நிச்சயம் பெரிய ஒரு திருப்தி கடைசி நாளில் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. தேவ சாயலால் திருப்தியாக முடியும். ஒன்று, தேவனை காணும் பொழுது அவருடைய சாயலால் திருப்தி ஆகும். அடுத்தது, அன்னைக்கு நமக்கும் என்ன இருக்கும், தேவசாயல் நமக்கு இருக்குமே, அதனால் திருப்தி ஆகும். அப்படினாலே கண்டிப்பாக வசனம் பரிசுத்த ஆவி ரெண்டுக்கும் நல்லா இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்க ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டே வருவார். தயவு செய்து நடைமுறையா திங்க் பண்ணுங்க. நீங்க வசனத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் அதிகமா உங்க வாழ்க்கையில என்ன கொடுத்துட்டே இருங்க, இடம் கொடுத்துட்டே இருங்க. பைபிளை நல்லா வாசிங்க. புரியுதோ புரியலையோ வாசிங்க. ஒரு தடவை வாசித்தையும் புரியல, 2 தடவை வாசித்தையும் புரியல, திரும்ப திரும்ப வாசிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், அப்பா சொல்லித்தாங்கப்பா, ஆவியானவரை சொல்லித்தாங்கப்பா. கேட்டு வாசித்து பாருங்க, புரியாததையும் புரிய வைப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சிலருக்கு ஆண்டவர் தரிசனங்களில் அவருடைய சாயலை காண்பித்து கொடுத்திருக்கார். அது பைபிள்ல நிறைய இடத்துல நமக்கு எழுதி தரப்பட்டு இருக்கிறது இல்லையா? இப்ப உள்ளவங்க சொல்ற தரிசனம் எல்லாம் எடுத்துக்க முடியல, அதான் சங்கடம். பெரிய குழப்படியா முடிஞ்சு போகுது. இப்ப உள்ளவங்க சொல்ற தரிசனத்தை எப்படி எடுத்துக்கிடலாம்னா, வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது வசனத்துக்கு முரண்படலைன்னா என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். மற்றபடி அதையெல்லாம் நம்பி நம்ம ஓட்டத்தை ஓட முடியாது. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தை தான் நமது விசுவாசத்துக்கு ஆதாரம். அல்லேலூயா. யாரோ சொன்னதல்ல, தேவன் எழுதி தந்த வார்த்தை தான் ஆதாரம். அப்போ இந்த தரிசனங்கள்ல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த உன்னத பாட்டுல மணவாளனுடைய அங்க லட்சணங்களுடைய ஒரு விளக்கம் வரும். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமா இருக்கும் புறாக்கண்களை போல இருந்தது இருக்கு இல்லையா? இப்படி ஒண்ணு வரும். அடுத்தது யோவான் அப்போஸ்தலனுக்கு பத்ம தீவுல வச்சு காண்பித்த ஒரு தரிசனம் வெளிப்படுத்தல் 1 வருகிறது. அதுலவும் இயேசுடைய அங்க லட்சணங்கள், கண்ணு நெருப்பா எரிந்து கொண்டிருந்தது, அப்படியெல்லாம் வருது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இயேசு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற முக்கிய இடங்கள், தன்னுடைய சாயலை, அதாவது எழுத்தின்படியே சாயலை வெளிப்படுத்துறார். இதுல நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மணவாளன் என்று உன்னத பாட்டில் சொல்லி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரட்சகர், நமக்காக வந்த மனுஷகுமாரன் என்கிற அந்த தோரணங்களை வெளிப்படுத்தும். அந்த தன்மைகள் அதிகமா அதுல வெளிப்படும். இரக்கம், கிருப, அன்பு, இதெல்லாம் அதுல ரொம்ப வெளிப்படுது. இங்க வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய தெய்வீகம், அதிகாரம், அவருடைய நியாய தீர்ப்பு, அந்த சைடு வெளிப்படுது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது இயேசுவை பற்றி, இயேசு மூலம் பிதாவானவரை பற்றி நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம். அல்லேலூயா. நீங்க குறிச்சு வச்சுங்க, தியானிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து உன்னத பாட்டுல இயேசு கண்ணை பற்றி என்ன சொல்லி இருக்கு, வெளிப்படுத்தல என்ன சொல்லி இருக்கு, இங்க அவர் கையை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அங்க அவர் கையை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இங்க அவர் சத்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அங்க அவர் சத்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இங்க அவர் பாதங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அங்க அவர் பாதங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு. இந்த அங்க லட்சணங்கள் இது இந்த மகதலேனா மரியாள் போல இயேசுவோடு ரொம்ப நெருங்கி பழகிற, யோவான் அப்போஸ்தலனை போல நெருங்கி பழகிற பிள்ளைகள் உண்டு. பேதுருவும் வல்லமையான மனுஷன்தான். ஆனா யோவானுக்கு இருந்த ஒரு நெருக்கம் பேதுருவுக்கு இருந்துன்னு சொல்ல முடியாது. சரிதானே நான் சொல்றது? ஊக்கமானவர்,
நல்லா நிப்பார். ஆனா யோவான் அவர் மார்பில் சாஞ்சிட்டு இருப்பாப்ல இல்லையா? இதுதான் விஷயம். அப்ப சிலருக்கு பெத்தானியா மரியாள் இருக்கிறா, மார்த்தாள் இருக்கிறா. மார்த்தாளும் நல்லா தான் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுப்பா. ஆனா மரியாள் அவளுக்கு இயேசு வேணும், இயேசு வேணும். இந்த சுபாவம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் அது வேணும். யாரும் அப்படி வழி நடத்துறாரோ நீங்க இதை கம்பேர் பண்ணி படியுங்க. படிக்கும் பொழுது இருவித தன்மைகளை நம்ம படிச்சோம்னா கர்த்தரை பற்றி இன்னும் தெளிவான அறிவு கிடைக்கும். நாம ஒரு தெளிவோடு சரியாக அந்த சாயலை அடைந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கும். அல்லேலூயா. தரிசனங்களில் அடுத்தது அனுபவங்களில் ஆவியானவர் கற்று தருகிறார், வெளிப்படுத்தி தருகிறார். அடுத்தது வசனங்களை சொன்னோம். அடுத்தது தரிசனங்கள். அடுத்தது நீங்க கவனிக்கிறீர்களா இல்லையா? அனுபவங்கள். மோசேயை பாருங்க. மோசே தானே கர்த்தரை தரிசித்த மனுஷன். அவருக்கு அனுபவத்தை சிலதை நீங்க பாத்தீங்கன்னா 80 வயசு அங்க ஒரு முட்செடி தரிசனத்தை பார்க்கிறார். முட்செடி பற்றி எரியுது, ஆனா செடி அவிய மாட்டேங்குது. என்ன இது? ஆண்டவரை அங்க அவர் சந்திக்கிறார். ஃபர்ஸ்டா சந்திக்கும் போது அவரை பற்றி இவர் என்ன பார்க்கிறார்? கெஞ்சாத கெஞ்சிக்கிட்டு நிக்காரு. என்கிட்ட வந்து நான் ஒரு மனுஷன், என்கிட்ட இந்த பெரிய தேவன் வந்து எப்பா ஊழியத்துக்கு வந்துறப்பா, ஊழியத்துக்கு வந்துறப்பா அப்படிதானே இருக்குது. ஃபுல்லா கெஞ்சாத கெஞ்சிற ஒரு தோற்றத்தை தான் அவர் பார்க்கிறார். அந்த சாயல், ஓ கர்த்தர் பாவம் நம்ம பின்னால வருவார், நாம அவருக்கு தேவை, அதனால அவர் வந்து நம்மகிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறார். இப்படி நினைச்சிட்டு இருந்தாரா? ராத்திரி எப்படி வந்து நின்னாரு? படிக்கல பலரும். ராத்திரி கொன்னு போடுவேன்னு வந்து நின்னாரா இல்லையா? எப்பா காலையில பேசின ஆளா இவரு? கொன்னு போடுவேன் நிக்காரு. பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படல, அதனால இப்ப என்ன பண்ணுவேன் நிக்காரு. என்ன கொடூரமான தெய்வம் ஐயா! இதுதான் ஆண்டவருடைய 2 பாகங்கள். இந்த 2ஐயும் புரிஞ்சவன் தான் சரியா கர்த்தருடைய சீஷனா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒன் சைடா போறவன் ஒரு நாளும் கர்த்தருடைய சீஷனா இருக்க முடியாது, நிக்க முடியாது. அதனால தேவ பிள்ளைகள் இத நல்லா படிக்கணும். மோசே இதை எப்பவுமே புரிஞ்சுக்கிடுவார். அப்புறம் வந்து சீனாய் மலையில் ஆண்டவர் எப்படி இறங்குறார், அதெல்லாம் எவ்வளவு மகிமையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றேன், மோசேக்கு விரோதமா மிரியாம் எழும்பின சமயம்தான் நம்ம முதல்ல வாசித்த ஒரு வசனம். அவன்கிட்ட நான் நேரடியா அவன் என்னை பார்க்கிறான், உங்களை மாதிரியா மிரியாம், நீ உன்னை மாதிரியா, தீர்க்கதரிசியா உன்னை மாதிரியா அப்படிலாம் பேசினார்ல. கோராகு கூட்டத்தை எப்படி டீல் பண்ணார்? மோசேக்கு ஆதரவாக இறங்கி நின்று கிரியை செய்தார். அல்லேலூயா. மிரியாம்னு பார்க்காம அவளை குஷ்டரோகி ஆக்கி போட்டுட்டார். அந்த கோராகு கூட்டம், ஐயோ எகிப்திலிருந்து புறப்பட்ட பிள்ளைகள் அல்லவா என்று கூட பார்க்காம நிலத்தை பிளந்து விழுங்க வச்சு போட்டார். எதுக்காக? மோசேக்கா. அப்படி ஒரு சைடு அவன் பார்த்தான். அடுத்தது, மோசே நீ கானானுக்குள்ள கால் எடுத்து வச்சிடக்கூடாது. எப்படி? நீ கானானுக்குள்ள எப்படி இருக்கு? அவனுக்கு எதிராளியா இவரை நிக்கா இருப்போம். இப்படி ஆதரவா நின்றவர் கடைசியில நீ கானானுக்குள்ள கால் சவிட்ட மாட்டாங்கிறார். அவன் கெஞ்சுறான். அப்பா அதுக்காகத்தானே 40 வருஷம் பட்டப்பாடு நடக்காது. அப்ப அவன் இந்த 2 பக்கத்தை சரியா படிச்சவன். ஆனா அதுக்கு பிறகு இயேசு உலகத்தில் வந்த வேளையில் மறுரூப மலையில யார் வந்தா? மோசே வந்தா. அல்லேலூயா. அப்ப கானானுக்குள்ள வந்துட்டார். கானானுக்குள்ள தானே இருக்கு மறுரூப மலை. அப்ப மோசே வந்தார். மோசே அடக்கம் பண்ணது யார்? கர்த்தர் அடக்கம் பண்ணார். என்ன பெரிய பாக்கியம்! அவர் நடத்தின ஒரே அடக்க ஆராதனை தான். அப்போ என்ன 2 சைடு அப்படியே வெளிப்படுறது இந்த மோசேயுடைய இதுல. மோசே கர்த்தரை கண்ட மனுஷன்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு மோசே மட்டுமல்ல, அந்த சரித்திரம் எல்லாம் எழுதப்பட்டது நாமும் கர்த்தரை காணணும், அவர் சாயலை நாம் அடையணும். அதுலதான் நம்ம திருப்தியே இருக்கிறது. அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற எதுல திருப்தி அடைஞ்சாலும் அது நித்தியத்தில் திருப்தியா வராது, முடிவிலே அது திருப்தியாய் அமையாது. நாம தேவனுடைய சாயலை பெற்று அதிலே திருப்தியாக வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியாக சரீர மறுரூபம் என்று ஒன்றும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:49-50. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இங்கே நம்முடைய நித்தியத்தின் காரியத்தை பற்றி சொல்றாரு. இப்ப மண்ணானவனுடைய சாயல்ல தான் இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு விண்ணின் சாயல் உருவாகி கொண்டிருக்கிறது, தேவ சாயல். இருந்தாலும் புறம்பாக நமக்கு என்னதான் இருக்குது? ஒரு மண் சரீரம் தான் இருக்கிறது. இதுக்கு மரணம் உண்டு, வியாதி உண்டு, பலவீனம் உண்டு, கஷ்டப்பாடுகள் உண்டு, எல்லாமே உண்டு. இந்த சரீரம் மண்ணானவனுடைய சாயல்ல இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் விண்ணானவருடைய வானவருடைய சாயலையும் நம்ம என்ன செய்ய போறோம்? அணிந்து கொள்ள போறோம். இந்த ட்ரெஸ் கூட, இந்த ட்ரெஸ்னா என்ன ட்ரெஸ்? இந்த பாடி, இந்த சரீரம் என்கிற இந்த பூமிக்குரிய கூடாரத்தை கூட களைந்து போட்டு விட்டு நாம ஒரு மகிமை அடைந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதுதான் வானவரின் சாயல். அதை யார் பெற்றுக்கொள்வோம்? இந்த உள்ளான மறுரூபத்தை வாழ்நாளிலே அடைந்தவன் தான் வாழ்நாளின் முடிவிலே இயேசுவின் வருகையிலே அந்த புறம்பான மறுரூபத்தையும் அடைந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள், இதையும் புரிந்து கொள்ளுங்க. நாம இந்த ஆத்மாவில் மறுரூபம் அடைந்து தேவ சாயலை தரித்து கொள்வோம் என்றால், உயிர்த்தெழுதலின் நாளிலே நமக்கு வெளி சரீரம் கூட மண்ணுக்குரியது மாறி எது கிடைக்கும்? வானவருடையது கிடைக்கும். பிலிப்பியர் 3:20-21 இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரை அடக்கம் பண்ணார்கள், அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அப்போ கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினார்? அதே சரீரம் தான், சிலுவையில் அடிக்கப்பட்ட சரீரம், கன்னிமரியாளுடைய வயிற்றுல வச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரம் எங்கேயும் மாயா போகல, பஸ்பமா போகல. அதே சரீரம் உயிர்த்தெழுந்தாச்சு. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சரீரம் மண்ணுக்குரியதா இருக்கல, அது விண்ணுக்குரிய தன்மை உடையதாக இருந்தது. அல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கு, அற்பமான நம்முடைய சரீரத்தையும் வாஸ்தவங்களேன். அந்த 21ஆம் வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, தம்முடைய, அந்த வார்த்தையை பாருங்க, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு கிடைத்த அந்த மகிமையின் சரீரம், அந்த சரீரத்தோட ஒரு பிதாவிட்ட போறார், வாரார், எல்லாம் செய்யறார். ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள வேற வந்து நிக்கிறார். சரி, பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்தா ஒரு ஆவியா நிக்கிறார்னா ஆவி இல்ல. சொல்ல தொட்டு பாரு தோமா, நம்முடைய இந்த மண் சரீரங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த மறுரூபம் அன்னைக்கு பெற்று என்றென்றும் இயேசுவோடு நாம் வாழ்வோம். அல்லேலூயா. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொன்னார். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, நல்லா பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒப்பாயிருப்போம், உள்ள மட்டுமல்ல வெளியே, ரெண்டும் மறுரூபமாகி
அன்றைக்கு அவருக்கு ஒப்பாய் இருந்து அவரோடு கூட நித்திய காலம் வாழ்வோம். அதை செய்வதற்கு தான் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படுகிறவன் பாக்கியவான். ஆயத்தம் மிக மிக தேவை. இன்றும் வரலாம், நாளையும் வரலாம், சில காலம் தாண்டியும் வரலாம். ஆனால் நாமோ எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எனவே தேவ மக்களே, ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபம் எல்லாம் எனக்குள் தேவ சாயலை சிருஷ்டியும் அப்பா, சிருஷ்டியும் அப்பா. இப்போ இன்னைக்கு காலையில இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை எந்த வழியில நடத்தினார், வீட்டுல என்ன நடந்தது, கொஞ்சம் சிந்திக்கணும். சும்மா என்னமோ சொப்பனம் கண்டது மாதிரி நடக்க கூடாது. ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு பேச்சுகள், ஒவ்வொரு காண்கிற விஷயங்கள், அதுல கர்த்தர் என்ன நோக்கத்தோடு செய்யறார், என்ன நோக்கத்தோடு செய்யறார். அப்ப இந்த வசனங்களையும் வெளிப்படுத்தி தந்து தந்து நம்மளை நல்ல சாயல், தேவ சாயல்ல அழகா உருவாக்குவார். இப்பொழுது எல்லாரும் விருப்பத்தோட ஜெபம் பண்ணுவோமா? கடமைக்கா ஒருத்தரும் ஜெபம் பண்ணாண்டா. எப்படி ஜெபம் பண்ணணும்? விருப்பத்தோட, விருப்பத்தோட எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். தேவ சாயலை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தின் வேட்கை. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சிருவேன். அவசரப்பட்டு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. 50 நிமிஷம் இருந்தவங்க ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுத்திருங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. இதயத்தை திறவுங்க. வசனத்தை கேட்டதை விட்டுறாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். பூரணம் அடைய என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுவே தமாவினார், என்னை நிரப்பிடுவே தமாவினார். மகிமை மேல் மகிமை
உருவாக்கும் வல்லமை. யெகோவா சிக்கேனோ உருவாக்கும் தெய்வமே, எனக்குள் உமது சாயலை உருவாக்கும், எனக்குள் உமது சாயலை உருவாக்கும். ரபலப ஷபலப கபர மௌதர சந்தர மௌதல தீபன துரக லபௌகப ரபு ஷதர தீன ஹந்து. ஓ glory to God, glory to God, glory to God. வல்லமையாய் கிரியை செய்யுங்கப்பா. முற்றிலும் இடம் தர்றேன்ப்பா, முற்றிலும் இடம் தர்றேன் ஆவியானவரே. நல்லா செய்யுங்கப்பா, டெய்லி பண்ணுங்கப்பா, எப்ப வேணாலும் பண்ணுங்கப்பா. glory 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 glory. உலக ஆசை எல்லாம் குப்பை. glory glory glory. சுயம் சாகட்டும். thank you thank you. உலபக்கதல கதரகப ஷகல துனகது டிஃப ரப ஷபலபா. உலகம் வஞ்சிக்க முடியாது, மாம்சம் ஏமாற்ற முடியாது, பிசாசு தந்திரம் என்கிட்ட வேலை செய்ய முடியாது. ஆவியானுடைய கையில தந்திருக்கிறேன், என்னை முழுமையும் ஆவியானுடைய கையில தந்திருக்கிறேன். glory 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 glory. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. ஓ தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பு. உணர்த்தப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஞான ஸ்நானம் எடுக்காத சகோதரா சகோதரி, ஞான ஸ்நானத்துக்கு இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. இயேசுவே, இனி தாமதம் பண்ண மாட்டேன், இனி தாமதம் பண்ண மாட்டேன், ஞான ஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் சொல்லு மகனே, சொல்லு மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கேள், கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். தேவ மக்கள், அந்நிய பாஷை பெற்றவர்கள் நல்லா அந்நிய பாஷை பேசணும். அடிக்கடி தனி ஜபத்துல ரொம்ப அந்நிய பாஷை பேசணும். ஆவியானவருக்கு நல்லா இடம் கொடுக்கணும். வசனத்தை நல்லா படிக்கணும். இயேசுவை அதிகமா நேசிக்கணும். ஆமென். glory 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 glory. இயேசுடைய கைகள், இயேசுடைய கால்கள், இயேசுடைய கண்கள், இயேசுடைய வாய் என்ன செய்தது என்ன செய்யல அதெல்லாம் நல்லா பார்க்கணும். அதுபோல என்னுடைய அவயவங்களும் நீதியின் அவயவங்களாக செயல்படணும், 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 செயல்படணும். glory 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 glory. ரிபலபா கரபா ஷலபா ரபா லபா லபா. அவருடைய அங்க லட்சணங்களை எதுக்கு நமக்கு வெளிப்படுத்தினார்? அவருடைய சரீரம் அல்லவா சபை, சபை அப்படி செயல்படுவதற்கு தானே வெளிப்படுத்தினார். தேவ மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஓ glory glory glory. ஆமென். உள்ளங்களை உடைங்கப்பா. ஆவியானுடைய கிரியைக்கு யார் தடை செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த சுயநலம், எந்த உலக ஆசை, எந்த ஆசை இச்சை, எந்த மாம்ச இச்சை தடையா இருக்கிறதோ அதை சுட்டறிந்து விடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஊக்கமாய் ஊக்கமாய் ஊக்கமாய். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord. கதண்டியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் அழகான வார்த்தைகளை நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய சாயலால் திருப்தி ஆகிறவர்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுவாராக. அதற்காக ஒரு புதிய மனுஷனுடைய சாயலை தெரித்தவர்களாக பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினோடு வேத வசனத்தினாலும் தேவனுடைய தரிசனத்தினாலும் அனுபவங்கள் மூலமாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உட்கொண்டு தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக மகிமைக்கு மேலே மகிமை அடைய ஆண்டவரை கிருபை செய்வாராக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் ஆமென் ஆமென். ஓ காலைதோறும் திருப்தியாக்குகிற ஆண்டவர் அவருடைய மகிமையின் சாயலால் காலைதோறும் திருப்தியாக்குவாராக. ஆமென். ஷபௌடல ரபகதரக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எங்கள் மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியானது வேலைக்காக நன்றியோடுமை வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த வருடத்திலும் இந்த தமிழ்நாடு மாநில கன்வென்ஷன்களை தந்து இன்றைக்கு இந்த பொது கூடுகைகளை ஆசீர்வாதமாக்கி தந்தமைக்காக நன்றியுடமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து நம்முடைய பிரசனம் எங்களை மட்டும் நடத்தி வருவதற்காக நன்றி. ஆவியிலே பாடி துதித்து மகளை கிருபை கொடுத்து அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை ஆண்டுதான் முதல் செய்தி எங்கள் அழகாக ஆசுதமான செய்தியை கதை தந்து நாங்கள் நிற்க வேண்டிய காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற ஆண்டவர் அழகான சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. சில நேரங்களில் நிற்க முடியாமல் தடுமாறி போன நேரங்கள் இருக்கிறதப்பா. கதாவே அந்த சத்தியத்தை அறிந்தபடியே கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் தைரியமா நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தாரும் என்று ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாபன திட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள கிருபை செய்தீர். நல்ல தலைமை போதர் மூலமாக நல்ல செய்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படியே இந்த ஆண்டவரே நாட்கள் அதிகமாய் உம்முடைய கிருபையில பலப்படும்படியாக அனுதினம் உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக அதிலே திருப்தி ஆண்டவரே. உலக பொருட்கள் உலகத்தின் மேல் அல்லப்பா, உம்முடைய சாயலால் நாங்கள் அனுதினம் திருப்தியாக வேண்டும் ஆண்டவரே. அதுவே எங்களுடைய ஆசையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வீராக. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பாஷைகளை கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை பலப்படுத்துவீராக. எல்லா சிற பலவீனங்கள் களைப்பில் கர்த்தர் மாற்றி தெய்வ பலத்தால் இடைகட்டுவீராக. மான் கால்களை போல் ஆக்குகிற ஆண்டவரப்பா. ஓ திரும்ப வாழ வைதாக்கு என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. கழுகு சமமாய் கழுகு சம வாழ வைதாக்குகிற கர்த்தருடைய வல்லமை உடைய மகனை தொட்டு பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்து பங்கெடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. விசுவாச மக்கள் அனைவரையும் தனித்தனி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தேவனுடைய கருத்து ஊழியர்களுக்காக வட்ட போதலுக்காக மாட்டு போதலுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருமே கிருபை இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூரத்திலிருந்து வந்த ஊழியர்கள் ஆண்டவர் ஆராதனை முடிந்து போகிற யாத்திரைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேவ சமூகம் முன் சென்று அனைவரையும் பத்திரமாய் வழி நடத்துவதாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெறுகிற அன்பின் விருந்தைக்கு அனுகிரகிப்பீராக. சாயங்கால கூடுகை பொறுப்படுங்கப்பா. 3 மணி அடுக்க ஞான அபிஷேக கூடுகை பொறுப்படுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. உங்களுடைய அன்பு கரத்திலே தாழ்த்துறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. மன நிறைவோடு அனுப்புங்கப்பா. கேட்ட வசனங்கள் எங்கள் இதயத்தில் துணித்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சாயலை தரித்து கொண்டு இந்த மாய உலகத்தில் அக்கிரமம் பாவம் இந்த உலகத்தில் தேவ சாயலே தரித்து கொண்டு வாழ முடியாத கிருபை எங்களுக்கு எல்லாரும் தாரும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாத அனுபவம் கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடு நம்முடைய ஊழியங்களோடு இன்றும் இந்த கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.